ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு பின் அவரோட பையன் இரவெல்லாம் தூங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜேஷ் அவர்கள் தமிழ் சினிமாவோட பிரபல குணச்சித்திர நடிகர். 150க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார். சமீபத்தில் அவர் மூச்சுத்திணறல் காரணமாக இறந்து போயிருந்தார். அண்ட் அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. நமக்கே இப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லவே வேணாம். குறிப்பாக அவங்களோட பையன். ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவை அவர் தான் வந்து கவனித்து வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக ராஜேஷ் அவர்களோட மனைவி இறந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருச்சு. அவரோட மூத்த பொண்ணுமே கல்யாணமாகி கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ராஜேஷ் கூடவே இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கூடவே இருக்குது, சாப்பாடு கொடுக்குறது, ஏதாவது மருந்து மாத்திரை வேணுமான்னு கொடுக்குறது, அவர் எங்கேயும் போகணும் அப்படின்னா அவர் முன்னாடியே போய் ட்ராப் பண்ணுறது இல்லை பிக்கப் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து அவர் தான் பண்ணிட்டு வந்திருந்திருக்காரு. கடந்த சில வருடங்களாக பெரும்பாலான நாட்களை அவங்க அப்பா கூட தான் கழிச்சிருந்திருக்காரு. அப்படியாப்பட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக அப்பா இல்லை அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல. அதுலேயும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருந்தார். நைட்டு எப்பவும் போல தான் நல்லா பேசிட்டு சாப்பிட்டு போய் தூங்கினார். திடீர்னு அடுத்த நாள் காலையிலே அவர் இறந்து போனது அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் தொடர்ந்து வந்து அவர் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்காராமா. அண்ட் நைட்லாம் தூங்காமல் கூட அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்க்குறது, அவங்க அப்பாவோட படங்களை பார்க்குறது, பாட்டு கேட்குறது அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை தான் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி அப்பா வந்து ரொம்ப நாளாக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு சில வருடங்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி காலந்தாழ்த்திட்டு இருந்தேன். ஒருவேளை அவர் சொன்னப்பவே நான் பண்ணியிருந்தேனா கூட அவர் என்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருந்திருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து நைட்டு தூங்காமல் இருக்குது, இந்த கில்ட்டோட இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஏற்கனவே அப்பாவை இழந்துட்டோம், நீயும் இந்த மாதிரி பண்ணினா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு அவங்களோட அக்காவும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் கேட்ட நமக்கே இவ்வளோ சோகமாக இருக்குது. உண்மையிலேயே அவருக்கும் அது மிகப்பெரிய சோகமாக தான் இருக்கும். இதுலேருந்து மீண்டு வந்து தொடர்ந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி அவர் பண்ணார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்களோட 51வது படமான குபைரா படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடைபெற்று இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக ஒரு ரசிகர்கள் கிட்ட ஒரு சில ஏஐ வீடியோ மூலியமாக அவர் ஒரு சில பதில்கள் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கோலிவுட்டில் என்ன நடந்தாலுமே உங்கள் மேலே வந்து பழி போட்டுடுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். எனக்கு என் ரசிகர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 23 வருஷமாக என் கூடயே அவங்க இருக்காங்க. ஒரு சகோதரராக இருக்காங்க. ஒரு தீப்பந்த மாதிரி இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நான் எதை பற்றியும் பயப்பட தேவையே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து பல அவதூறுகளை சொல்லி, பல குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னோட கோட்டையை தகர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு செங்கலை கூட உங்களால் பிடுங்கவே முடியாது. என் முன்னாடி என் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அண்ட் கோலிவுட்டில் என்ன நடந்தாலுமே தனுஷ் அவர்களோட பேர் அடிபடும். அதற்கு ரொம்பவே சூப்பரான ஸ்லீப்பர் ஷாட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தனுஷோட எந்த ஒரு பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.